இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.14 பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட் கொஷின் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. 4 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி மாற்றணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கொண்டு வரணும். அப்படி இல்லைனா 2 ஆல்ஃபா பீட்டா, அதாவது ஒன்று கூட்டல் இருக்கணும், அப்படி இல்லைனா கழித்தல். சரிங்களா? ப்ளஸ்ஸு மைனஸில் நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு டிவிஷனில் இருக்கும்போது நமக்கு ப்ளஸில் வரணும், இல்லை மல்டிப்ளிகேஷனில் வரணும். மைனஸ்லேயோ டிவிஷன்லேயோ வரக்கூடாது. சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா டிவைட் பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை 3 ஆல்ஃபா. இதை நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படி இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸ்கொயர்லேயும் வரக்கூடாது, மைனஸில் டிவிஷனில் எதுலேயுமே வரக்கூடாது. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா. 3 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பிறகு என்ன வரும், 3 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வருமா. சென்டரில் இருக்கிற ப்ளஸ்ஸு பீட்டா இன்ட்டு 3 பீட்டா பிறகுனா 3 பீட்டா ஸ்கொயர்னு வருமா. டிவைட் பை 3 பீட்டா இன்ட்டு கீழே பெருக்கல், இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும், சென்டர் ப்ளஸ் குறி போடணும், கீழே பெருக்கணும். 3 பீட்டா இன்ட்டு 3 ஆல்ஃபா 3 3 9 பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆர்டர் எழுதும் போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல். இந்த டேர்ம் வந்து காமனாக என்ன எடுக்கலாம், வெளியில் 3 எடுக்கலாமா. இப்போ என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரிங்களா? இப்போ என்ன ஆகும், 1 3 3 9 இங்கே என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கா. அப்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து வர்க்கத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாமா. நமக்குமே ஹோல் ஸ்கொயரில் வரலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பெருக்கல் கூட்டலில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கொயரில் வரக்கூடாது. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வருமா. அப்போது இந்த டேர்முக்கு நம்ம மாற்றி எழுதும் போது இப்படி எழுதுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை 3 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரிங்களா? பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துடுச்சு. 2 பாருங்க 2 இங்கே ஸ்கொயர் இங்கே 3, இதை நம்ம எடுத்துக்கூடாது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 1 டிவைட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 டிவைட் பை பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா. சேம் இதையும் நம்ம இதே ப்ரொசீஜர் படி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 1 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா, அதே பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா தான் வரும். அடுத்து சென்ட்ரல் இருக்க ப்ளஸ் அப்படியே வந்துடுங்க. ப்ளஸ்னால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, மைனஸ்னால் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 1 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா, அதே ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா தான் வரும். டிவைட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பிறகுனா ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே ஒரு ஆல்ஃபா ஆல்ஃபாஸ் க்யூபு பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இங்கே ஒரு 1 இருக்குது 2 இருக்குது பிறகுனா பீட்டா க்யூப். ஏன்னா அடிமானம் ஒன்றா இருந்ததுன்னா அடுக்கு கூட்டிக்கணும். அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரு இங்கே ஆல்ஃபா 1, அப்போது ஆல்ஃபா அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது, அடுக்கு 2 1 3 அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஈக்குவல். இந்த டேர்ம்லேருந்து இப்போ காமனாக என்ன எடுக்கலாம், வெளியில் இதில் 2 பீட்டா இருக்குது, ஒரு ஆல்ஃபா இருக்குது, இதில் 2 ஆல்ஃபா இருக்குது, ஒரு பீட்டா இருக்குது. இப்போ காமனாக ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துடலாம். இப்போ உள்ள என்ன வரும், ஒரு ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம், ஒரு பீட்டா வெளியே எடுத்துட்டோம். இப்போ உள்ள ஒரு பீட்டா மட்டும் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டோம், ஒரு பீட்டா வெளியே எடுத்துட்டோம். உடனே இருக்கும் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். டிவைட் பை ஆல்ஃபாஸ் க்யூப் பீட்டாஸ் க்யூப். இப்போ என்ன பண்ணலாம், காமனாக ஹோல்ஸ் க்யூப் மாற்றிக்கலாமா. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல்ஸ் க்யூப். சரிங்களா? இங்கே ஆல்ஃபா பீட்டா பவர் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, வகுத்தில் இருக்கா. அப்போ கேன்சல் பண்ணிடுவோம். பண்ணால் இங்கே 3ல் 1 போச்சுன்னா மீது 2 இருக்கும். இப்போ என்ன ஆகும், மாற்றி எழுதிக்கலாம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை இங்கே
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ ப்ளஸ்லேயும் 1 அடுத்து மல்டிப்ளிகேஷனில் 1 எடுத்து எழுதியாச்சா? தேர்ட் சப்டிவிஷன் எடுத்து பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அவங்களே பெருக்கலை கொடுத்துட்டாங்க. இப்போ மாற்றி எழுதலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த 3 ஆல்ஃபா பீட்டாவை எடுத்து இந்த 2 டேர்ம் கூடயும் பெருக்கிக்கலாம். 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா 3 3 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அடுத்து எனக்கு மைனஸ் இருக்கா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 அதே 3 ஆல்ஃபா தான் வரும். அடுத்து மைனஸ் 1 எடுத்து பெருக்கலாமா? மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 3 பீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 கூட பெருக்கும் போது அதே 3 பீட்டா அப்படியே வந்துடும். அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு 1 1 1 தான் வரும் பெருக்கும் போது. இது ஆர்டர் எடுத்து எழுதும் போது என்ன ஆகும்? மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா ப்ளஸ் 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1. இப்போது இந்த 2 டம்ளிக்கான என்ன இருக்குது? மைனஸ் 3 இருக்கா? அப்போ மைனஸ் 3 வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 3 இன்ட்டு புள்ளினா வரும் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். திரும்ப உள்ளே கொண்டு பெருக்கும் போது 3 ஆல்ஃபா 3 மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 பீட்டா வந்துடுச்சா? அடுத்து ப்ளஸ் 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புக்கில் இருக்கிற மாதிரி எழுதணும்னா 9 ஆல்ஃபா பீட்டா அடுத்து மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கொண்டு வந்துட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொண்டு வந்துச்சா? அடுத்து பாருங்கள் ஃபோர்த் சப்டிவிஷன். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ்ஸு 3 டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைட் பை ஆல்ஃபா. இதை எப்பயும் இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எடுக்கும்போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3ன்னு வருமா? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 சென்ட்ரல் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்து பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 சரிங்களா? டிவைட் பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பெருக்குனா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபான்னு வரும். ஆல்ரெடி எழுதும் போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வரும் எடுத்து எழுதுவோம். மறக்காமல் ஆன்சரில் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் இப்போ இந்த ஆல்ஃபா ஃபுல்லாக கொண்டு பெருக்கும் போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா. அடுத்து அதே போல் இது பெருக்கலாமா? பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயரு ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சரிங்களா? ஈக்குவல் இது ஆர்டராக எடுத்து எழுதும்போது இப்படி வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த டேர்முக்கு பதிலாக இதுக்கான ஃபார்முலா என்ன? சைடில் நிறைய பென்சில் எழுதிக்கோங்க. அப்போ தான் எப்படி மாற்றணும் அப்படின்றது தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னாவே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா சரிங்களா? இந்த இடத்துல இந்த டேர்முக்கான ஃபார்முலா மாற்றிக்கலாமா? மாற்றும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அடுத்து இங்கே பாருங்கள் 3 ஆல்ஃபா 3 பீட்டா காமன் ரெண்டுலி 3 இருக்குது. அப்போ 3 வெளியே எடுத்துடலாம். இப்போ 3 வெளியே எடுத்துகிட்டா உள்ள என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இதை பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துடுச்சு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நம்பர்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது சரிங்களா? நமக்கு இந்த ஃபார்ம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த ப்ரொசீஜர் படி இதை நம்ம கொண்டு வரணும். எடுத்து எழுதியாச்சா? மறக்காமல் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.